ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கூல் புக் சம். இப்போ பாருங்க, சைனா இன்வெஸ்டட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஃப் தே ஹாவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப், அதாவது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5% per annum compounded annually. Find the amount invested by Saina given that she got total amount வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ், இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7,000. ஓகே, இப்போ நம்ம வந்து சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நமக்கு வந்து பிரின்சிபல் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம அதை பீன்னு எடுத்துக்கலாம். டைம் வந்து கொடுத்துட்டாங்க, அதாவது 2 இயர்ஸ். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5%. இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்டூ 1 + ஆர் டிவைடட் பை 100. ப்ராக்கெட் வெளியில் பார்த்தீங்கன்னா 2 பிகாஸ் ஆஃப் 2 இயர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 + 5/100 105. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பிரின்சிபல். ஸோ இதை நம்ம இந்த சைட் கொண்டு வருவோம். 100ம் 105ம் வந்து நம்ம அடிச்சிடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் வந்து நம்ம எக்ஸாம் டைமில் பண்ணுவோன்றதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 77 175 வந்து 21 டேபிள்ஸில் 36075 அடிச்சிடும். அகைன் வந்து 21 டேபிள்ஸில் 36075 வந்து 175 அடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன வந்து தப்பு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 175 வந்து 20 அடிச்சிருவாங்க. ஆக்சுவலி அது வந்து இன்டூவில் தான் இருக்குது. நம்ம அது ரெண்டுத்தையும் நம்ம இன்டூ பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 175 20 20 இது மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ தான் பண்ணணும். நம்ம எக்ஸாம் டென்ஷனில் வந்து நம்ம அந்த மாதிரி அடித்து போட்டுருவோம், டைம் இருக்காததுனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது எங்கெங்கெல்லாம் நான் மிஸ்டேக் வந்து ஏற்படுமோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் வந்து க்ரோத் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்.